இந்திய தேசிய திரைப்பட விருது வந்து பாபு திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர் 72வது இந்திய தேசிய திரைப்பட விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து நான் ஃபியூச்சர் பிலிம்ல வந்து நான் ஜூரியா இருந்திருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா நான் ஃபியூச்சர் பிலிம்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 படங்கள், ஃபியூச்சர் பிலிம்ல 400க்கும் மேற்பட்ட படங்கள், கிட்டத்தட்ட 20-22 மொழிகளுக்கு மேல, இன்னும் கூடுதலான ரொம்ப ஒரு சின்ன சின்ன இடங்கள்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் பேசக்கூடிய மொழி இருக்கும் இல்லையா இந்தியாவில், அந்த மாதிரி இடத்துல கூட படம் தயாரிச்செல்லாம் அனுப்பிச்சிருக்கிறாங்க. நான் ஃபீச்சர் பிலிமுக்கு டாக்குமெண்ட்ரிஸ், அனிமேஷன், இது மாதிரி இதுல இந்த வருடம் வந்து தேர்ந்தெடுக்கிறது வந்து ரொம்ப சவாலாக இருந்தது. தமிழுக்கு வந்து சவுண்டுக்கு வந்து டிஎஸ் ஹரிஹர சுதன் அவர் வந்து ப்ளூ அப்படின்ற ஒரு ஷார்ட் பிலிமுக்காக நேஷனல் அவார்டு வாங்குறாரு. உங்களுக்கு ஃபீச்சர் பிலிம்ல நீங்க லைவ்ல எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய விருதுகள் தமிழுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க அடிக்கடி வந்து தமிழுக்கு வந்து தமிழ் வந்து ஒதுக்கப்படுதுன்னு சொல்லுவீங்கல்ல. இப்ப இந்த தடவை வந்து தமிழுக்கு வந்து நிறைய விருதுகள் கிடைச்சிருக்கு. எல்லாரும் தமிழ் சினிமா பிரமுகர்கள், உதவி இயக்குனர் உட்பட, ஆபீஸ் பாய் உட்பட, தயாரிப்பாளர்கள் இருந்து விநியோகஸ்தர் உட்பட எல்லாரும் சந்தோஷப்படுவீங்கன்னு தான் சொல்ல முடியும். இந்த மகிழ்ச்சியான தருணத்தை இந்த நேரத்தில் பகிர்ந்துக்கிறேன். மாச கணக்கில், அதாவது இரவு பகலா வந்து படங்கள் வந்து தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஒரு பக்கம் ஃபீச்சர் பிலிம், நான் ஃபீச்சர் பிலிம்னு மாறி மாறி டாக்குமெண்ட்ரிஸ், அனிமேஷன் பார்த்துக்கிட்டே இருந்தோம். இதுல ரொம்ப நுட்பமா வந்து ஒரு சாதாரண ஒரு பள்ளி ஆண்டு விழாவுக்கு வந்து ஜட்ஜா போனா கூட இந்த குழந்தை தேர்ந்தெடுத்தா அந்த குழந்தை கொச்சுக்கும், அந்த குழந்தை தேர்ந்தெடுத்தா இந்த குழந்தை, அந்த ஒரு தடுமாற்றம் இருக்கும். ஆனா இந்தியாவில் உள்ள ஒரு ஜனாதிபதி கையால விருது வாங்கக்கூடிய ஒரு அந்த விருதை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல நான் இருக்கிறேன் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்னுடைய படைப்புக்கு தேசிய விருது இசைக்காக கிடைச்சது. ஸ்ரீகாந்த் தேவா வாங்கினாரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா இப்ப ஜூரியா வந்திருக்கும் போது எப்படி தேர்ந்தெடுக்கப்படுது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப நியாயமா நடக்குது. இங்க வந்து நம்ம வந்து வெளியில இருந்து வந்து கோவப்படுறாங்க, இது பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் இல்ல. இங்க வந்து எல்லா மொழியிலிருந்து வந்திருக்கிறாங்க. எல்லா மனிதனுடைய உணர்வுகளுக்கும், எல்லா படைப்பாளிகளுடைய உணர்வுகளுக்கும் மரியாதை கொடுக்க வேண்டியிருக்கு. அது எல்லாம் கலந்து பேசி ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி திரும்ப 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 கலந்து பேசி யாருடைய மனதும் புண்படாத அளவுக்கு அது ஒரு விஷயத்தை ஒரு முடிவு பண்றது அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. தேசிய விருதுக்கான யாருக்கு படைப்பாளி கொடுக்கறது அப்படின்றத முடிவு பண்றது வந்து ஒருத்தர் 2 பேர் சேர்ந்து முடிவு எடுக்கிறது ஒரு விஷயம் இல்ல. ஃபீச்சர் பிலிம்ல ஒரு 11 பேர், நான் ஃபீச்சர் பிலிம்ல 7 பேர், இப்படி எல்லாரும் சேர்ந்து கலந்து எடுத்த முடிவு வந்து இப்ப வந்து ஜனாதிபதி கையால இந்த விருது வழங்கப்பட போகுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கடந்த முறை வந்து நீங்க சொன்னீங்க பேட்டியில, போன வாட்டியெல்லாம் ரொம்ப அவார்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வாட்டி அதிகமா தமிழ் படங்களுக்கு கொடுப்பதற்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டிலிருந்து தயாரிக்கப்படும் அந்த படங்களுக்கும் நடிகர்களுக்குமான அந்த இது வந்து அதிகமாயிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? தரம் உயர்ந்திருக்கு அப்படின்னு? ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு தமிழ் இயக்குனரா நான் வந்து தமிழ் படம் வந்து உலக லெவலில் வந்து தரமான படங்களை தான் நம்ம வந்து தயாரிச்சிட்டு இருக்கிறோம். அதுல நீங்க சாப்ட்வேர் எடுத்தாலும் தமிழன் பேசப்படுறான், திரைப்படம் எடுத்தாலும் தமிழன் பேசப்படுறான். உலகம் முழுக்க எங்க தமிழ் வந்து எந்த துறையில கை வச்சாலும் பேசப்படுவான். ஆனா வந்து இந்த தடவை தமிழ்ல தரமா இருந்தது, மத்தியில தரம் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. கிடைக்காதப்ப தமிழ்ல வந்து தரம் இல்லாத படைப்புகள் வந்துச்சு. இன்னும் வந்து இந்த தேசிய விருது இந்த வருஷம், அதாவது 2024, குறிப்பா வந்து ஊடகங்கள்ல அப்படியே வந்து 2024 ரிலீஸ் ஆன படம் அப்படின்னு போட்டுறாங்க. அவங்க வந்து அப்படி போறவங்களுக்கு ஒரு திருத்தம் நான் சொல்றேன். 2024 சென்சார் ஆன படங்கள், அது வந்து ரிலீஸ் ஆகாம கூட இருந்திருக்கலாம். 2024 ஒரு படம் சென்சார் ஆயிருந்ததுன்னா அது ஃபீச்சர் பிலிமா இருந்தாலும் நான் ஃபீச்சர் பிலிமா இருந்தாலும் அந்த படத்தை அப்ளை பண்ணி அந்த படத்துக்கான விருது தான் இந்த வருஷம் கொடுக்கப்படுது. கோவிட்னால ஒரு வருஷம் அப்படியே தள்ளி போயிட்டு இருக்கு. சோ இப்ப நீங்க கேட்ட மாதிரி இந்த வருஷம் தமிழுக்கு வந்து அதிகமா கிடைச்சிருக்கு. தரம் கூடியிருக்கா, தரம் குறைஞ்சிருக்கா அப்படின்னா எப்பயுமே தரமா தான் தமிழ் இருக்கு. ஓவரால் இந்திய லெவலில் பார்க்கும்போது மாநில மொழி திரைப்படங்கள்ல எப்படியும் வந்து தமிழ் படம் ஒரு படம் வந்துடும். எப்பயுமே எல்லா மொழியிலிருந்து ஒரு படம் வந்துடும், உங்களுக்கு தெரியும். தேசிய லெவலில் தேர்ந்தெடுக்கப்படும் போது எல்லாத்தையும் கலந்து பார்க்கும்போது, கலந்து பேசி ஒவ்வொரு படைப்பாளிகளையும், படைப்புகளையும், வசனத்தையும், தொழில்நுட்ப விஷயங்களையும் பார்க்கும்போது இந்த வருஷம் தமிழுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல் அமைஞ்சிருந்தது. இது யதார்த்தமா அமைஞ்சது தான். திட்டமிட்டு கூடுதலாக கொடுக்கணும், இல்ல சில வருடங்கள்ல வந்து தமிழை வந்து ஒதுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்ல. நேரடியா நான் இருந்து ராத்திரி பகலா இங்க இருந்து பல மாதங்களா இருந்து பார்த்ததுனால இது முழுக்க நேர்மையின் அடையாளத்தோட பண்ணப்படுற இந்த தேசிய விருது அறிவிப்பு.